எட்டாததை, எனக்கு புரியாததை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவாதி தேவன். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதல்களையும் வெங்கலத்தை உடைத்து இரும்பு தாழ்பால்களை நொறுக்கி சொல்றாரு, உன் பார்வை, உன் வாயி, உன் இருதயம் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப கனெக்ஷன் இருக்கிறது. நம்ம காது எதை கேட்குது, வாய் எதை பேசுகிறது, இருதயம் எதை சிந்திக்கிறது, நம் கண் எதையே பார்த்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கண்ணு வேற என்ன பண்றது தெரியுமா? வேற இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. காது வேற இதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. இருதயம் 1008 குழப்பத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறது. அந்த குழப்பத்தை வாயில ஊடு விடா உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது. எங்க வீட்டினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா, என் பிள்ளைங்களுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சூழ்நிலையை பேசிட்டே இருக்கிற, சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவர் என்பதை பேசவில்லை. கடைசியாக ஒரு வாசம் 16-17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால். கவனிங்க, எத்தனையோ வருஷம் தவறுந்து பெற்றிருக்காமா? 100 வயசு வரையும் காத்திருந்திருக்கிறான் இந்த ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு. இந்த குமாரனவ வந்து திடீர்னு, அதுவும் சும்மா என் ஊழித்து கொடுனாலும் பரவாயில்ல, கொண்டு போய் என்ன ஆயிடு, நாமளா இருந்தா ஆளுங்களே கிடைக்க மாட்டுங்க. உடன்படிக்கை என்ன செய்துன்றதை பார்க்கிறாரு. நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், ஆனா இவன் என்னோட சொன்னது உண்மையா இருக்குதா அப்படின்னு பார்க்கிறாரு. நான் சொல்றேன், தேவன் உண்மையுள்ளவர். அவரை சேவிக்கிற நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள்.